நிறைய பார்த்தா இதுல எந்த சிக்கலுமே இல்லாம போகுதா? நீங்க தொடக்கத்திலே சொன்னீங்க நகர்வுகள் இல்லாம இருக்காதுன்றீங்க. பட் இந்த நகர்வுல இவங்க மாறி மாறி இப்ப பாலாஜி சொல்றாரு அப்படிலாம் எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இல்லை அப்படின்றாரு. உங்களுக்கான பதிலாகவும் கூட சொன்னார். அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுறதுல ஃபீசிபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னைக்கு 2024ஆம் ஆண்டே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னார். ஆனால் அந்த சூழ்நிலை ஓபிஎஸ் விலகி இருந்த சூழ்நிலையில் அவரை நம்பி பலம் நிரூபித்த யாருமே சான்ஸ் எடுக்க விரும்பல. அந்த இடத்துக்குள்ள அவரால் 2021 ஒதுக்கிவிடப்பட்ட கட்சிகளான தேமுதிகவும் புதிய தமிழகம் தான் அவரோட அலையன்ஸ் வந்தாங்க. அப்கோர்ஸ் தேமுதிக அவருக்கு ஒரு அசட்டாட்டே இருந்தாங்க. இன்னைக்குள்ள சூழ்நிலையிலும் இப்போ நாம் பரவலாக பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆணித்தரமாக சொல்லலாம், அவங்க வெற்றி பெற்ற 2 தொகுதிகளிலையுமே இந்த விழுப்புரம் சிதம்பரம் அதில் அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்லிமெண்ட் அசம்பிளி வெவ்வேறு தான், ஆனால் தமிழக அளவில் பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த பார்லிமெண்ட் வந்து ராகுல் காந்தியை முன்னிறுத்தி நடத்தல, முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டேன், இந்தியாவை காப்பாற்ற போறேன்னு சொன்னால் அப்போ நானே வந்து சொல்லியிருக்கேன் மோடி காப்பாற்றுவாருன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த ஓட்டுங்கிறது வந்து ஒரு மாநில முதல்வரை மையமாக வச்சு தான் பண்ணது. இந்த விழுப்புரம் சிதம்பரத்தில் இந்த அதிமுக எடுத்திருக்க வாக்கின் பெரும்பகுதி பாட்டாளி மக்கள் கட்சி பலகீனம் அடைஞ்சு அதிமுக அங்கே பலம் பெற்றிருக்குது. ஸோ இந்த வாக்குகளுக்கும் விடுதலை சிறுத்தை வாக்குகளுக்கும் அலையன்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்காது. அதே வேளையில எடப்பாடிக்கு அதிமுக விசிகாவுக்கு அலையன்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்காது. அதே வேளையில பாமக போனா இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த பகுதியில். அதே மாதிரி சகோதரர் வேல்முருகன் போனா வாய்ப்பு இருக்குது. இந்த 2 கட்சியும் தவிர எந்த கட்சிக்கும் அதிமுக அலையன்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்காது. இதை குறிச்சு வச்சுடுங்க. 2026 இது நிச்சயமா நடக்கும். பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறங்கிறது தம்பி அக்னீஸ்வரம் போன்றவங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். யதார்த்தத்தில் முடிவெடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து 24 சொன்னது மாதிரி இப்பவும் அந்த பிளேயர்ஸ் வந்து தங்கள் லாப நஷ்ட கணக்கை பார்த்து தான் எடுப்பாங்க. அந்த வகையில் ஏடிஎம்கே பொறுத்தளவில் பாமக அன்று தமிழக வாழ்வுரிமை இயக்கம் 2 வரும் தான் ஃபீசிபிள் அலையன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு.